சிவபெருமானுக்கு உகந்த நாளாக சிவராத்திரி இருப்பது போல் அம்பிகையை வழிபட உகந்தது நவராத்திரி. நவம் என்பதால் 9 இரவுகளில் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபடுவதால் இது நவராத்திரி விழா எனப்படுகிறது. நவராத்திரியின் முதல் நாளிலே இல்லங்களிலும் கோவில்களிலும் கொலு வைக்க தொடங்குவார்கள். கொலு என்றால் அழகு என்று பொருள். கொலு என்பது நவராத்திரியை முன்னிட்டு பொம்மைகளை வைத்து செய்யப்படும் ஒரு வழிபாட்டு முறையாகும். பெரும்பாலும் இந்தியாவின் தென்பகுதிகளான தமிழ்நாடு, கேரளா பகுதிகளில் இவ்வழிபாட்டு முறை நடைபெறுகிறது. இந்த பண்டிகை பொதுவாக தமிழ் மாதமான புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையை அடுத்து வரும் பிரதமை திதியிலிருந்து 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியின் கடைசி 3 நாட்கள் முறையே துர்காஷ்டமி, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. விஜயதசமியுடன் நவராத்திரி விழா நிறைவு பெறும். இந்த நாட்களில் முப்பெரும் தேவியரை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையப்பெறும் என்பது ஐதீகம். இந்த 3 தேவியரும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று அழைக்கப்படுகிறார்கள். இது பெரும்பாலான இந்து மக்களின் பண்டிகை, கொண்டாட்டம் மற்றும் வழிபாடாக கருதப்படுகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே உள்ள மாவடி எனும் ஊரில் உள்ள சேர்மன் அருணாச்சலசாமி கோவில் முழுவதும் பொம்மைகளை அடுக்கி வைத்து கொலு வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மாவடி சேர்மன் அருணாச்சலசாமி கோவிலில் 6வது ஆண்டாக நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கோவில் முழுவதும் பலவித பொம்மைகளால் அலங்கரிக்கப்பட்டு கொலு வைத்து நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதில் விநாயகர் கிரிக்கெட் விளையாடுவது மற்றும் யோகா செய்வது போன்ற சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பதி கோவில், ராமர் கோவில், கல்யாண செட், விவசாயம் தொடர்பான பொம்மைகள் உள்பட பல சிலைகள் கொலுவிற்காக வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தினமும் மாலையில் சிறப்பு விளக்கு பூஜைகள் நடைபெறும். இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர்.